மேஷ ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி வந்து மேஷம்ன்றதே செவ்வாய்ந்து. 1ஆம் வீடும், 8ஆம் வீடும் சம்மந்தப்பட்டு 4ஆம் வீட்ல போய் அவர் வந்து நீச்சமடைகிறார். அப்போ எல்லா சுகங்களும் அறியாத ஒரு பயத்துல போய் இருக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரு பயத்தோட செஞ்சோம்னா, ஒரு பயப்பட்டுட்டே ஒரு சாதம் வச்சா கூட, அந்த சாதம் வந்து கரெக்ட்டா வராது இல்லையா? ஏன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து அங்க போயிடுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படின்றது எல்லா வகையிலயும் போயிடும். அதே மாரி இப்ப யார்ட்டயாவது ஒரு ரூ. 10,000 குடுத்து அனுப்புறாங்க. ஒரு ஃப்ரெண்டுகிட்டயே குடுத்து அனுப்புறாங்க, தான் பையனுக்கு குடுக்க சொல்லி. அங்க போய் ரீச் ஆற வரைக்கும் குடுப்பானா? எடுத்துட்டு ஓடிடுவானா? என்ன பண்ணுவான்? அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பயம் தனக்குள்ளேயே இருக்கும். எக்கச்சக்கமான அலைச்சல் இருக்கும். உண்மையா சொல்லணும் அப்படின்னா, வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து இப்ப ஆரம்பிக்கிற மாரி இருந்ததுன்னா, இந்த காலகட்டத்தில வாஸ்து நாள்லாம் வருது இல்லையா? அப்ப ஆரம்பிக்கிறது அப்படின்றதெல்லாம் அவ்வளோ ஒண்ணும் சிறப்பான ஒரு அம்சம் இல்ல. அதே மாரி சண்டை வரும். சண்டை சச்சரவுகள் மேபி வீடு சம்பந்தமா அந்த கான்ட்ராக்டரோட, அந்த இன்ஜினியரோட, ஆர்க்கிடெக்ட்டோட கருத்து வேறுபாடுகள் பெருசா வரலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்திலயுமே நிதானம் ரொம்ப வேணும். முதல்ல பயம்ன்றது விட்டுடணும். அதுவும் மேஷராசி அன்பர்கள் வந்து ஜெயிக்கிறதே அவங்க கான்ஃபிடன்ஸ்ல தான். அந்த பயம்ன்றது சுத்திடுச்சு அப்படின்னா, ரொம்ப வீக்கா ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரஷனுக்கு போயிடுவாங்க. முருகனுடைய வழிபாடு ரொம்ப, ரொம்ப, ரொம்ப அவங்களுக்கு முக்கியம்.